ரெட் கலரில் ஆகலை, ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்து ஒரே ஒரு மெயின் சிம்டம்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு, நம்மளுக்கு சுகரை வந்து அதிகமாகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. பீரியட் டேட்டும் ப்ளஸ் வந்து டெலிவரி டேட் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு நாளைக்கு வந்து 7-8 வாட்டி வந்து எடுத்துட்டேன். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதில் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கொஷனும் வந்து கேட்டிருந்தீங்க. பர்சனலாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரேண்டமாக வந்து சில கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அது உங்ககிட்ட ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் என்னோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு 5th மந்த் வரையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி வாங்க குயிக்காக வந்து வீடியோக்குள்ளே போய். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஷின் வந்து, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபியா செகண்ட் பேபியா அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, 4 வயசு ஆக போகுது. இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து அவங்களுக்கு 4 வயசு ஆக போகுது. இப்போ வந்து 3kg போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னோட செகண்ட் பேபி. ஸோ அப்புறம் வந்து இது எத்தனாவது வீக் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு 26th வீக். அதே மாதிரி லாஸ்ட் என்னோட பீரியட் டேட்டும் ப்ளஸ் வந்து டெலிவரி டேட் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட லாஸ்ட் பீரியட் டேட் வந்து December 12, 2025. எனக்கு இப்போ டெலிவரி டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா September 27. ஒரு 8 days கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஆக்சுவலி வந்து என்னோட டெலிவரி டேட் வந்து September 19th தான். ஆனால் வந்து எனக்கு கொடுத்துருக்க டேட் வந்து September 27. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு 1 வீக் வந்து எனக்கு ஓவுலேஷன் டிலே ஆயிருக்கு, 1 வீக் கழிச்சு வந்து ஓவுலேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து என்னோட பேபி வந்து கரெக்டாக இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து நான் 5th மந்த் அனாமலி ஸ்கேன் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு இந்த டேட் அன்னைக்கு பேபியோட க்ரோத் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ என்னோட டெலிவரி டேட் வந்து September 27. ஸோ என்னோட LMP வந்து December 12, 2025. ஸோ வந்து என்னோட ப்ரெக்னன்சி எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னோட ப்ரெக்னன்சி எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன்னா, அதாவது வந்து December 12 வந்து எனக்கு பீரியட் டேட்டு, January 12 வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கணும். எனக்கு வந்து January 12 வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகலை. ஸோ வந்து January 15th வந்து நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எடுத்தேன். ஆனால் வந்து ரொம்பவே லைட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு இது கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு 2 to 3 days கழிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு January 18th மார்னிங் வந்து எடுத்தேன். அப்போ வந்து கொஞ்சம் டார்க்காகவே தெரிஞ்சுது. ஸோ அன்றைக்கே வந்து நான் வந்து பிளட் டெஸ்ட்டும் போய் எடுத்து பார்த்தா அதில் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட HCG லெவல் வந்து அந்த டைமில் ஒரு அரௌண்டு ஒரு 800 இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எப்போ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஹார்ட் பீட் ஸ்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேபி வந்து யூட்ரஸில் தான் இருக்கா, ஹார்ட் பீட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த ஸ்கேன் வந்து நான் February 6th எடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு 1 வீக் வந்து இந்த ஓவுலேஷன் லேட் ஆனதுனால வந்து எனக்கு 1 வீக் கழிச்சு தான் வந்து, இப்போ வந்து நம்ம 45 daysல எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து 55 daysல தான் வந்து ஹார்ட் பீட் வந்து ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸோ அப்போ எடுத்தும் ஹார்ட் பீட் வந்துடுச்சு. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு திருப்தியே ஆச்சு. இப்போ வந்து இப்போ மெயினாக என்கிட்ட வந்து கேட்டது, உங்களுக்கு வந்து அக்கா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, ப்ளஸ் வந்து இந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்னென்னா சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பெருசாக சிம்டம்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு மெயின் சிம்டம்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ரைட் சைடில் அடி வயரில் குத்திட்டே இருக்கும். எப்படின்னா அந்த வலி வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரும், உள்ளே போயிட்டு அந்த புல்லிங் எஃபெக்டாக என்னன்னு சொல்லுவாங்க தெரியல, உள்ளே போயிட்டு இழுத்து இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கூடவே இருந்துச்சு. ஸோ நான் டாக்டர் கிட்ட கேட்டேன். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது, இந்த டைமில் அப்படி தான் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே கிடையாது. அந்த எப்போ போல் வந்து அந்த ரைட் சைடு வந்து வலிச்சுது. அதுக்கப்புறமா வந்து டயர்ட்னஸ் இருந்து ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா தங்கச்சி வேறு வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு 1 week 2 weeks கிட்ட இருந்தாங்க. அது வரைக்குமே சிம்டம்ஸ் இல்லை. அவங்க போனதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாளே வந்து எனக்கு வந்து சிம்டம்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஹார்ட் பீட் ஸ்கேன் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வாமிட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது, நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வாட்டி எடுத்திங்கன்னா, 3 வாட்டிக்குள்ளே எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் தான், எந்த ஒரு டேப்லெட்டும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் ஏதோ ஒரு
அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டும் மட்டும் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஹார்ட் பீட் ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து எனக்கு வாமிட்டிங் வந்து எதுவுமே கிடையாது. சுத்தமாக வந்து நான் வாமிட்டே பண்ணல. ப்ளஸ் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி 2 வாட்டி எடுப்பேன், அவ்வளோதான். அதுவும் ப்ளஸ் வந்து நான் பல்லு வளர்க்கும் போது காலையில் கம்பல்சரி வந்து எடுத்துருவேன். எல்லாருமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அதை வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த டைம் மட்டும்தான் எனக்கு வாமிட்டிங் இருக்கும். அப்புறம் எப்பயாவது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எடுப்பேன். அதுக்கப்புறம் எதுவுமே வாமிட்டிங் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன், மட்டன் அதெல்லாம் வந்து நல்லாவே சாப்பிடுவேன். ஆனால் ஃபிஷ் வந்து அவ்வளோ எடுத்துக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து எனக்கு அந்த டைமில் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு அந்த ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது. நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லா லேடிக்குமே வந்து அம்மா சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும்ல. அதனால் அந்த டைமில் அம்மா சமையல் சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்து உண்மையாகவே நல்லா சாப்பிட்டேன். அந்த டைமிங்கில் எனக்கு வந்து அந்த டைமில் பசி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்போ தான் ஏதாவது ஒன்று சாப்பிட்ருப்பேன், உடனே வந்து கேஸ்ட்ரிக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ தான்டா நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே வயிறு காலியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன், திருப்பி வந்து அது ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நடப்பேன், அப்படியே வந்து நார்மல் ஆகிடும். நல்லா வந்து பசி எடுத்துச்சு. ப்ளஸ் வந்து நான் வெயிட்டே போடலை. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு செப்டம்பர் மந்த் கிட்ட வந்து ஒரு நார்மல் செக்அப் பண்ணும்போது சுகர் டெஸ்ட் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எனக்கு வந்து டயபெட்டிக் இல்லை, பட் ஆனால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ப்ரீ டயபெட்டிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு சுகர் டேப்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரெக்னன்சி டைம்லேயும் வரக்கூடாது அப்படின்றதுனால அந்த சுகர் டேப்லெட் வந்து கண்டினியூஸாக வந்து எடுக்க சொன்னாங்க. எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு, நம்மளுக்கு சுகர் வந்து அதிகமாகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து வெயிட்டே சுத்தமாக அந்த டேப்லெட் போடுறதுனாலே என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு வெயிட்டே சுத்தமாக ஏறல. தென் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், அதாவது பெங்களூருக்கு வந்துட்டேன். ஸோ என்டி ஸ்கேன் வந்து அப்போ எடுத்திருந்தேன். என்டி ஸ்கேன்லேயே வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு வாமிட்டிங் வந்து பெருசாக இல்லை. நான் சொன்னாலே அப்போ தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து வந்து பயங்கரமான வந்து வாமிட்டிங் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு வந்து 7-8 வாட்டி வந்து எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு வந்து வாமிட்டிங் டேப்லெட் வந்து லோ டோசேஜில் வந்து கொடுத்தாங்க. அது போட்டால் சுத்தமாக சரியாகலை. அப்புறமா வந்து கொஞ்சம் ஹை டோசேஜ் வந்து கொடுத்தாங்க, அது போட்டோன்னு வந்து சரியாயிடுச்சு. நான் இப்போ வரைக்குமே வந்து காலையில் அந்த டேப்லெட் போட்டால் தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லாட்டினா வந்து எனக்கு வாமிட்டிங் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், படுத்துகிட்டே இருப்பேன், ஒரு மாதிரி லேசியாகவே இருப்பேன், எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு உங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அது எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் நடுவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சிம்டம்ஸில் வந்து எனக்கு பீரியட்ஸ் டிசம்பர் 12 ஆச்சா. ஸோ வந்து எனக்கு ஜான்வரி 12 அந்த டைமில் வந்து ஸ்பாட் ஆச்சு. ஸ்பாட்டாக எனக்கு வந்து ரெட் கலரில் ஆகலை, ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பாட் மட்டும் ஆச்சு. நான் நினச்சேன் சோலி முடிஞ்சதுடா, நம்மளுக்கு வந்துடுச்சு பீரியட்ஸு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது கூட சிம்டம்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. மேபி வந்து அது ஓல்டு பிளட்டு வெளியே வந்திருக்குமா, இல்லை எனக்கு என்ன கான்செப்ட்னு அது தெரியல. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு திஸ் இஸ் வெரி நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த சுகர் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த என்டி ஸ்கேன் எடுக்கும் போதே வந்து நான் எனக்கு வந்து டாக்டர் வந்து இன்னொரு சுகர் டெஸ்ட் வந்து எழுதி கொடுத்தாங்க. நீ எதுக்கு சும்மா வந்து டேப்லெட் போட்டுட்ருக்க, வெயிட்டும் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகைன் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதில் வந்து எனக்கு செக் பண்ணி பார்த்ததுல வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேல்யூ இருந்ததோ அதே தான் இருந்துச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா. ஸோ அதனால வந்து உனக்கு சுகர்லாம் எதுவுமே கிடையாது, நீ சுகர் டேப்லெட்லாம் போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுகர் டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிது. டாக்டர்கிட்டயுமே வந்து கேட்டேன் ஏன் வெயிட் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படியோ 6th 7th மந்தில் வந்து நல்லாவே வந்து வெயிட் போடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு பேபி வந்து உள்ளே நல்லா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து என்டி ஸ்கேன் எடுக்க வந்ததுக்கப்புறமா வந்து பாப்பா வந்து இங்கே ஒரு 1 மந்த் வந்து ஸ்கூல் போனேன். ஏன்னா அவளை வந்து ப்ளே குரூப் வந்து சேர்த்துருந்தேன், அதனால தான் வந்து நான் சீக்கிரமே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச்சில் முடிஞ்சிச்சு. நான் திருப்பி ஏப்ரல் மந்த் இருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ வந்து எனக்கு கரெக்டாக 5th மந்த்து எனக்கு வந்து எங்கள் அக்கா வந்து வளகாப்பு வந்து செஞ்சாள். ஸோ வந்து வளகாப்பு
பண்ணிவிட்டு வலையெல்லாம் போட்டுட்டு திருப்பி நான் வந்து இங்கே பெங்களூர் வந்துட்டேன். அப்புறமா வந்து 5th மந்த் வந்து எங்கள் நேட்டிவில் வந்து திருவிழா வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்காக போகணும் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு வந்து லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சி தான், ஸோ அதனால் வந்து ட்ராவல் பண்ணலாம், அதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்னாங்க. இது கூட என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் ட்ராவல் பண்ணலாமா, நீங்கள் வந்து நேட்டிவ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த அனாமலி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன், அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் வந்து லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படின்றதுனால நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க, தட்டு வந்து ட்ரெயினில் தான் போகணும், காரில் போகலாம், பட் ஆனால் 1 or 2 hours ஒன்ஸ் வந்து பாஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேயே வந்து போயிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து அனாமலி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு 22 வீக்ஸில் தான் வந்து நான் எடுப்பேன். ஆக்சுவலி 18 to 22 வீக்ஸில் வந்து எடுப்பாங்க. நார்மலாக வந்து எனக்கு டாக்டர் வந்து 22 வீக்ஸில் தான் வந்து எழுதி கொடுத்தாங்க. ஸோ நான் தான் வந்து எனக்கு முன்னாடியே எனக்கு வேணும் 19th வீக்கில் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் ஊருக்கு போக வேண்டியது இருக்கு இல்லையா. நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சால் வந்து கஷ்டமாகவே இருக்கும். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அது நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஃபாக இருந்துக்கலாம், இல்லைன்னா வந்து அதை கேன்சல் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 19th வீக்லேயே வந்து ஸ்கேனை வந்து எடுத்துட்டேன். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு நார்மல் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ட்ரெயினில் ட்ராவலே பண்ணேன். ஸோ இப்போ தான் வந்து எனக்கு 7 month வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி தான் கரெக்டாக வந்து 7 month வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்றைக்கி June 12. ஸோ இன்றைக்கி தான் கரெக்டாக வந்து 7 months வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி வந்து இந்த நார்மலாக இந்த மெடிக்கல் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா June 20 அந்த டைமில் தான் வந்து எனக்கு 7 months ஸ்டார்ட் ஆகும். பட் லாஸ்ட் பீரியட் டேட் படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எனக்கு 7 month வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் வந்து எனக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் இருக்குது, 3.5 மாதம் கிட்டே இருக்குது, பார்ப்போம். அதே மாதிரி வந்து டெலிவரி எங்கே பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து அந்த ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்துருப்பேன். ஃபர்ஸ்ட் பேபி வந்து எனக்கு சென்னையில் அப்படின்றதுனால செகண்ட் பேபியும் டெலிவரி அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எனக்கு எப்படி நான் எந்த டைமில் அங்கே போகிறது அப்படின்னு தெரியல சென்னைக்கு. ஏன்னா வந்து பாப்பா வந்து இங்கே ப்ரீகேஜி வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அவளும் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கா. ஸோ நான் வந்து அங்கே டெலிவரிக்கு போயிட்டேன் அப்படின்னா இப்போ பாப்பாவோட ஸ்கூலுக்கு வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது. அது ஒரு 2-3 months கிட்ட வந்து, ஏன்னா டெலிவரிக்கே அந்த அட்லீஸ்ட் 9th monthலையாவது போகணும். அப்புறம் பாப்பா பிறந்து ஒரு 1.5 மாதம் ப்ளஸ் வந்து இந்த டைமில் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கேன். ஸோ அது வேறு இருக்கா, அதனால வந்து எப்படியும் 3-4 மாதக்கிட்ட இழுத்துரும். ஸோ அந்த டைமில் பாப்பா ஸ்கூல் போயிருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் டெலிவரி வந்து சென்னையில் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து எனக்கு 7 months ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா. இப்போ என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வந்து ஒரு 4 months வரையும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5-6 months வந்து எனக்கு எதுவுமே இல்லை. வாமிட்டிங் டேப்லெட் போட்டதுனால கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருந்தது. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 டேஸாக வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது, தலை சுற்றுது. இல்லாமல் வந்து எனக்கு பசி வந்து அதிகமாக இருக்க மாட்டேங்குது. நார்மலாக நான் வீட்டில் சமைக்கிறது சாப்பிட்றேன், எவ்வளோ சாப்பிட்ணுமோ அவ்வளோதான் சாப்பிட்றேன். எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பசிக்கும். எனக்கு வந்து அந்த 2nd 3rd monthல இருந்துச்சுன்னு சொன்னாலே பசிக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. இருக்கிறத சாப்பிட்றேன் அவ்வளோதான், அந்த வேலைக்கு சாப்பிட்றேன் அவ்வளோதான். அது வந்து பேபிக்காக வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கம்பல் பண்ணுவாங்க. ஒரு தோசைலாம் சாப்பிடுவேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்க, அட்லீஸ்ட் 2 தோசையாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேபிக்காக வந்து எல்லாமே எடுத்துக்கிறேன். பேபி மூமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. எஸ் வந்து எனக்கு இப்போ வந்து பேபி மூமெண்ட் இருக்குது. எப்போ வந்து பேபி மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கரெக்டாக வந்து 5 months வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 daysல வந்து தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலி வந்து எனக்கு எந்த வீக்கில் தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th வீக்கில் தான் வந்து தெரிஞ்சுது. வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியுமே வந்து தெரிஞ்சுது. ஆனால் அதான் வந்து பேபி மூமெண்ட்டா அப்படின்றது வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. ஏற்கனவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து அதுதானா பேபி மூமெண்ட் அப்படின்றது தெரியாமே இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு கரெக்டாக எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா அது கூட நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு 18th வீக்கில் April 25th அன்றைக்கி கரெக்டாக மூமெண்ட் தெரிஞ்சுது. ஸோ இப்போ 7 months ஆகுது இல்லையா, அதனால வந்து பேபி மூமெண்ட் கொஞ்சம் நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க.
இப்போ வந்து எங்கே பார்த்துருக்கேன்னா நான் பெங்களூரில் தான் இருக்கேன் அப்படின்றதுனால இங்கே ஒரு கோஷஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்குது, அங்கே தான் வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். டெலிவரி வந்து நான் சென்னையில் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேபி காமிச்சேன். செகண்ட் பேபி அங்கே தான் காட்டலான்னு இருக்கும், அங்கே தான் வந்து காட்டணும். இப்போ வந்து அந்த சென்னையில் வந்து டெலிவரி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆர்சிஹெச் ஐடிலாம் கேட்குறாங்களே, அதெல்லாம் வந்து நான் 3rd மந்த் போகும்போதே வந்து எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 5th மந்த் ஒரு வாட்டி போகணும் இல்லையா, அப்போ வந்து எல்லா ஸ்கேனுமே காமிச்சிட்டு எல்லாமே வந்து அங்கேயே பண்ணிட்டேன். எனக்கு தடுப்பூசி எல்லாமே அங்கேயே போட்டாச்சு. இப்போ நான் 5th மந்த் ஸ்கேன் வந்து நான் அங்கே போய் காட்டணும், அதுக்கு போக முடியாமல் இருக்கேன். பாப்பாவுக்கு வர ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ அது 1 டே வந்து போய் காட்டணும். ஸோ வந்து அங்கே தான் வந்து டெலிவரி பார்க்குற மாதிரி இருக்குது மோஸ்ட்டாக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்லாம் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கூட இருக்குது, ஜெனன்டென்எஸ் அப்படின்னு. ஸோ அதில் வந்து நீங்கள் எனக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக மெசேஜ் கூட பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாய்.